விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. தேன யுதிஷ்டிர ದೌತ್ಯ நிமித்தம் குருதே குருபுரச்சாரம். இதனுக்கு என்ன காரணம் தெரியுமான்னார்? பிரேம கிருபா பக்தாளுக்காக எதை வேணாலும் செய்வான். பக்தி பண்ணினா பகவான் எதை வேணாலும் செய்வான். எந்த அளவுக்கு செய்வான்னு முத்ரையில சொல்றார். குந்தி சுத பரிபாலன லோலம். இந்த பாண்டவாளை ரட்சிச்சான் கிருஷ்ணன்னு சொல்லல, லோலன்னா அலையறதுன்னு அர்த்தம். இவாளை ரட்சிக்கிறதுக்கு அவன் கண்ணு முடிச்சுன்னு லோலோலோன்னு அலையறான் அவன். குந்தி சுத பரிபாலன லோலம். இப்படி குந்தி புத்திரர்கள் பாண்டவர்களை அப்படி கண்ணு எமைய காப்பாத்துற மாதிரி காப்பாத்தினவனை உனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்தா வா காமிக்கிறேன். எங்க இருக்கான் அப்படி இங்கேருந்து கிளம்பி போனால் கொஞ்சம் ஒரு 15-20 நிமிஷம் 1/2 மணியில் போய் சேவிக்கிற மாதிரி திருவள்ளுக்கேணியில் பார்த்தசாரதியா இருக்கார். நாம் இங்கே இப்படி சொல்கிறோம், பாட்டில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமோ? இப்படி பாண்டவாளெல்லாம் காமிச்சு பிரேம கிருபாநிதியாக இருந்த பிரபு எங்கே தெரியுமா இருக்கான்? பத்ராச்சல கோபால். அங்கே ராமர் தான் இருக்கார், பத்ராச்சலத்தில் ராமன் தான் இருக்கார். இவருக்கு என்ன தோணினதோ தெரியல, அவர் ராமகோபாலுங்கிறார். பத்ராச்சல கோபாலம் பிரேம கிருபா நிதி மாதவம் பாண்டவ சாரதி வேஷம் கிருஷ்ணம் அர்ஜுன சாரதி. பொதுவா பகவானுடைய ஒரு கருணை புரிஞ்சாதான் இந்த அஷ்டபதி எல்லாமே புரியும். பகவானுக்கு எவ்வளவு கருணை பக்தாளுக்கு. திரக்ஷ்யாமி கோகுல நிலையம் கோபி மாதவம் திரக்ஷ்யாமி கோகுல நிலையம். அக்ரூரர் கோகுலத்துக்கு வர்றார். எப்படி என்ன நினைச்சுன்னு வர்றாருங்கிறார். நான் கிருஷ்ணனை பார்க்கறேங்கிறார். பார்க்க போறேன்னு தானே சொல்லணும், பார்க்க போறேன்னு சொல்லணும். பார்க்க போறேன்னு சொல்லலை, பார்க்குறேங்கிறார். ஏன்னா நாராயண தீர்த்தர் இப்படி பார்க்காமலே பார்க்குறேன்னு ஏன் வர்ணிச்சாருன்னா பாகவதம் அப்படி தான் வர்ணிச்சிருக்கு. திருக்ஷாமி நூனம் சுக போல நாசிகம் ஸ்மிதாவலோகாருண கஞ்சலோச்சனம் ஸ்மிதாவலோகாருண கஞ்சலோச்சனம் முகம் முகுந்தஸ்ய குடாலகாவ்ருதம் பிரதக்ஷிணம் மே பிரச்சரந்தி வை மிருகாக. கார்த்தால 6 மணிக்கு தேர் ஏறி உட்கார்ந்துட்டார். மதுரையில் கோகுலம் 7 மைல் தான். அர்ஜுனன் அந்த கம்சன் போகிற பிரயாணம் பண்ணுற தேர் வாயு வேகம் மனோவேகமாக போ. கார்த்தால 6 மணிக்கு ஏறி உட்கார்ந்துட்டார். சாயங்காலம் 6 மணிக்கு கோகுலம் வந்தார். தூரமோ 7 மைல், குதிரையோ வாயு வேகம் மனோவேகமாக போகிறது. ஏன் இவ்வளவு 12 மணி நேரம் ஆச்சுன்னார். குதிரை ஓட்டினா தானே போகும். அது கொஞ்சம் ஓட்டுவார், உடனே திருக்ஷாமி கோகுல நிலையம் அப்படியே உருகிடுவார். நான் கிருஷ்ணனை பார்க்குறேனே, கிருஷ்ணனை பார்க்க போகிறேன். இப்போ எப்படி கிருஷ்ணன் இருப்பான் அப்படின்னா திருக்ஷாமி நூனம் சுக போல நாசிகம். கண்ணாடி போன்ற கண்ணம், அப்படியே சம்பக புஷ்பம் போல அந்த மூக்கு, அழகான மூக்கு, அழகான கண்ணு, அப்படியே நெத்தியில் அப்படியே சுருள் சுருள் சுருளா அந்த புண்ணித்து மயிரெல்லாம் அப்படியே படர்ந்து இருக்க, அப்படியே அவனுடைய திருமுகம் இவ்வளவு அழகா பிரகாசிக்குமே. அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனை திருக்ஷாமி நூனம் சுக போல நாசிகம். செந்தாமரை போன்ற கண்கள்,
அழகான வாக்கு, புன்சிரிப்பு, ஸ்மிதாவலோகாருண கஞ்சலோச்சனம். உடனே அவருக்கு கவலை வந்துடுது, இப்படி கிருஷ்ணனுடைய முகத்தை பார்க்க போறோம்னு இவ்வளவு தீர்மானமா சொல்றமே, கம்சன்ட்டேந்து நாம வந்திருக்கோம்னு தெரிஞ்சு கிருஷ்ணன் நம்மளை பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டா என்ன பண்றது? சத்ருன்னு தெரிஞ்சு பார்க்க மாட்டேன்னு விட்டா என்ன பண்றது? அப்பதான் அக்ரூரன் தீர்மானமா கிருஷ்ணன் பார்ப்பான், தீர்மானமா பார்ப்பான். அவருக்கே கேள்வி, அவருக்கே பதில். பாப்பான்னு நீ எப்படி சொல்றேன்னு அவர் மனசே கேட்கறது, அவர் மனசே இன்னொரு பதில் சொல்றது. நம்ம தேர காட்டில் உள்ள மிருகங்கள்லாம் பிரதட்சிணமா வரதே, இது நல்ல சுபசகுணம், இதனால கிருஷ்ணன் நம்மளை பாப்பான்னு தீர்மானம் பண்ணாராம். இது மாதிரி ஒரு பிரேமம் வந்து விடுதுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அதாவது இதெல்லாம் சாதாரண விஷயமா இல்லை, பக்தி விஷயமா இருந்தால் ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட பெருமாளை நாம் நினைச்சோன்னு வச்சுக்கோங்க. திருப்பதி பெருமாளை நினைக்கிறோம், நினச்சி ஒரு 5 நிமிஷத்துல அப்படி ஒரு மாலையும் பெருமாளுடைய கேலண்டரையும் கொண்டு வந்து கொடுத்தா உடனே என்ன தோணும்? நாம் நினச்சோம், உடனே பெருமாள் கொண்டு வந்து கொடுத்துட்டார்னு இப்படி தோணினா தான் பக்தி வளரும். இப்படி லிங்க் வந்துட்டே இருக்கணும் அப்பப்போ. அவள் தான் பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும். அவர் என்ன நினைக்கிறார்? தீர்மானமாக கிருஷ்ணனை தரிசனம் பண்ணுவோம், கிருஷ்ணன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவான். அவரை பார்த்து சரணாகதி பண்ணி அக்ரூரன் வந்திருக்கேன்னு அபிவாதியை சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னுலாம் உள்ள பிளான் பண்ணுறார். இப்படி எல்லாம் நினச்சி உருகி தான் அவர் கோகுலம் வரும்போது சாயங்காலம் 6 மணி ஆயிடுது. மணியாச்சேன்னு பார்த்தார், இந்த மாடெல்லாம் போயிடுது, மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் போயிடுது. ஏன்னா பாதையை பார்த்தா தெரியுது, மாடு போனதெல்லாம் தெரியுது. பசங்கள்லாம் போயிருக்கான், ஆயிரக்கணக்கான பசங்கள், ஆயிரக்கணக்கான மாடுகள், இத்தனை பசுக்கள் போயிருக்கான். அந்த பாதையை பார்த்தார். அதுக்கப்புறம் தேரில் உட்கார முடியல அவரால். கிருஷ்ணனுடைய சரணம் தெரிஞ்சுதான், அதில் கண்ணனுடைய சரணமும் தெரியுது. என்னமா இவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சது? 1000 பேருடைய திருவடிப்பட்ட இடத்துல என்ன 1000 கால் மாதிரியா அவர்கள்? விலக்ஷிதானி அப்ஜ யவாங்குஷாத்யைகி, மங்கள ரேகைகள்லாம் பதிச்சிருக்கு கீழே. கிருஷ்ணனுடைய சரணம் பட்ட இடத்துல நான் தேரில் போவேனான்னு தேர்லேருந்து குதிச்சா திருவடி பட்டுடும்னு, கால் பட்டுடும்னு தேர்லேருந்து சாஞ்சு கீழே விழுந்து பிரதட்சிணம் பண்ணிண்டே கோகுலத்துக்கு வந்தாராம். அவர் அங்க பிரதட்சிணம் பண்ணிண்டே வந்தார். ரதாதவஸ்கஞ்ச சச்சேஷ்டத பிரபோ ரமூனி அங்கிரஜாம்சி. பகவானுடைய சரணார்விந்தம் பட்ட பாத தூளில கால் வைக்கக்கூடாதுன்னு அப்படியே உருண்டுண்டே வர்றார். எப்பொழுதும் 6 மணிக்கு மாடு கன்றுகளை ஓட்டிட்டு வர கிருஷ்ணன் 4வது மணி வந்துட்டாரா இன்னைக்கு. அம்மா கேட்குறா, கிருஷ்ணா தலை வலிக்கிறதா உனக்கு, உடம்பு சரியில்லையா, முன்னாடி வந்துட்டியேடா கிருஷ்ணாங்கிறா. உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், அதெல்லாம் இல்லைம்மா, பரம பக்தன் ஒருத்தன் தேடின்னு வந்திருக்கார், வந்துட்டே இருக்கார் அவர். எனக்கும் அண்ணாவுக்கும் குளிப்பாட்டி விட்டு கிளாஸாக ட்ரெஸ் பண்ணி விட்டு என்னை அலங்காரம் பண்ணி விட்டு சீக்கிரங்கிறானா கிருஷ்ணன். அவள் அம்மா குளிப்பாட்டி விட்டு கிளாஸாக அலங்காரம் பண்ணினா சுவாமி பலராமனுடைய கையை கோத்துண்டு அவாத்து வாசல்லையே ரோட பார்த்துட்டே நின்னாராம். இவன் இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் வரப்போகிறார். பெருமாள் வராருன்னா நாம் நிற்கிறோம். திரும்பிவிட்டார் வந்துடுவார் நம்ம வீதிக்குன்னு நாம் காத்துட்டுருக்கோமோ. அந்த கிருஷ்ணன் இந்த அக்ரூரருக்காக காத்துருந்தார். இந்த அக்ரூரர் கிருஷ்ணனை பார்த்தார், ஓடி வந்து சரணத்தில் விழுந்தார். தேம்பி அழறார். அவர் நினைச்சது பண்ண முடியலையா. நமஸ்காரம் பண்ணி கிருஷ்ணனை பார்த்து அக்ரூரோகம் அபிவாதையேன்னு சொல்லணும்னு நினைச்சார். அது சொல்ல முடியாமல் தொண்டை கத்கதமாகி பேச முடியாமல் தாரையாக கண்ணீர் வந்து திருப்பி சரணத்தில் விழுந்துட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, விழுந்த அக்ரூரரை தூக்கி நிறுத்தி எருக்கி கட்டிண்டு, அவர் பாப்பனா பேசுவனா சத்ருட்டேந்து வந்தவனாச்சு, நமக்கு கடாட்சம் கிடைக்குமான்னு ஏங்கினவருக்கு அவர் வரத்துக்கு முன்னாடியே இவர் காத்துருக்காராம் அங்கே. ஏன்னா உண்மையான பக்தி இருந்துடுத்து அப்படின்னு சொன்னால் பகவான் அவளுக்கு பிரதீட்சிப்பான், எதிர்பார்ப்பான். ஏன் அப்படின்னா நமக்கு பகவான் கிடைச்சிருவான்,
பகவானுக்கு சுத்தமான பக்தன் கிடைக்க மாட்டான். என்ன நமக்கு வேற வழி இல்லையே, வேற பகவானை விட்டால் எங்கே போகிறது? நம்ம போய்த்தான் ஆகணும் பகவான்கிட்ட. ஏதோ ஒரு ரூபத்துக்காக பகவான்கிட்ட போய் தான் ஆகணும். போகிறவா எல்லாருமே அர்த்தார்த்தியாக தான் போகிறா. பயம் நீங்கணும், கஷ்டம் நீங்கணும், பணம் வேணும், காசு வேணும், இதுக்கு தான் போகிறா. அதனால் நாம் எல்லாரும் போகத்தான் போவோம். அதனால் நமக்கெல்லாம் பகவான் கிடைக்கிறது ஈஸி. ஆனால் பகவானுக்கு இப்படி கோபிகைகள் மாதிரி, ராதா மாதிரி, அக்ரூரர் மாதிரி, உத்தவர் மாதிரி, ஆஞ்சநேய சுவாமி மாதிரி, துருவசுவாமி மாதிரி, பிரகலாத சுவாமி மாதிரி ஒரு பக்தன் கிடைக்கிறது துர்லபமாக பகவானுக்கு. அப்படி ஒரு பக்தி இருந்துடுத்துன்னா பகவான் அவளுக்காக வெயிட் பண்ணுவான். இப்போ இவ்வளவு பிரேமையா ராதை தபிக்கும்போது பகவான் என்ன பண்ணினான்னார், எல்லாரையும் தியாகம் பண்ணிவிட்டு ஏகாந்தமாக உட்கார்ந்துட்டு ராதையை நினைச்சு உருக ஆரம்பிச்சுட்டான். கம்சாரி ரபி சம்சார வாசனா பத்த சிருங்கலாம் ராதாம் ஆதாய ஹிருதயே. பக்தாலாம் பகவானை தியானம் பண்றா. பகவான் என்ன பண்றான்னா ராதைய தியானம் பண்றார். ராதாம் ஆதாய ஹிருதயே. ராதையினுடைய ஸ்மரணை வந்த உடனே பாக்கி எல்லா கோபிகைகளையும் விட்டுட்டானா. தத்யாஜ பிரஜசுந்தரி. அது மாத்திரமில்ல, பிருந்தாவனத்தில் அலையறானா லோலோன்னு. இத்தஸ்ததஸ்தாம் அனுசிருத்ய ராதிகாம். ஒவ்வொரு நிக்குஞ்சமா போய் தேடுறான். இங்க இருக்காளோ, அங்க இருக்காளோ, அங்க இருக்காளோ, இங்க இருக்காளோன்னு. இத்தஸ்ததஸ்தாம் அனுசிருத்ய ராதிகாம் அனங்கபாணௌரண கிண்ணமானசா. ரொம்ப மனசு தாபப்பட்டு தான் ராதையை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோன்னு ஃபீல் பண்றான். எந்த அளவுக்கு ஃபீல், இங்க சூத்திரம் மாதிரி சொல்றார் கிருதானு தாபகான்னு. எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்கிறத 7வது சரணத்தில் பூர்ணமாக சொல்ல போறார் இந்த அஷ்டபதியிலேயே. கிருதானு தாபா, ரொம்ப வருத்தப்பட்டு ச கலிந்த நந்தினி தட்டாந்த குஞ்சே விஷசாதபாதவாக. ரொம்ப வருத்தமா ராதையை நினைச்சு உருகி அழுதுண்டு உட்கார்ந்துருக்க. இந்த 6வது அஷ்டபதியில ராதை எவ்வளவு தாபப்பட்டிருப்பா. பகவான் கிருஷ்ணன் வேணும், கிருஷ்ணன் வேணும்னு அவ உண்டி தாபப்பட்டான்னு அர்த்தம் இல்லை. அவளுடைய தாபம் சத்தியமாயிடுத்துன்னா அந்த சத்தியம் பகவான்கிட்டையும் வந்துடும். அவரும் அதே அளவுக்கு தாபப்படுவார். எந்த அளவுக்கு தாபப்படுறார்? நர்மாமியம் சலிதா விலோக்ய விருத்தம் வது நிச்சயேன சாபராததயா மயா வினவாதிதா அதிபயேன அதிஹரிஹத்தாதரதயா. சுவாமி கிருஷ்ணன் என்ன நினைச்சார் அப்படின்னா, மாமியம் சலிதா விருத்தம் வது நிச்சயேனா. எல்லா கோபிகைகளோடும் ராசலீலையில நாம் அப்படி ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவள் நம்மளை பார்த்துட்டா. அவளை அழிச்சுக்காத ஒரு குத்தம், அவளை விட்டுட்டு பண்ணினது ஒரு குத்தம். சாபராததயா. நாம எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணிவிட்டோம், ராதைய அலட்சியம் பண்ணிவிட்டோம், ராதையை அழிச்சுக்காம விட்டுட்டுமே. எவ்வளவு பெரிய அபராதம் நாம பண்ணியிருக்கோம் ராதைக்கு. சாபராததயா மயா பினவாரிதா அதிபயேனா. அவ கோச்சின்னு போயிட்டா. நம்மளை பார்த்துட்டு நம்ம கிட்டக்க வராமல் இது சகிக்க முடியாம கோச்சின்னு போயிட்டா. அவ கோச்சின்னு போனதுக்கு போச்சுண்ட பிறகாவது நாம போய் அவளை சமாதானப்படுத்திருக்கணுமா வேண்டாமா? போனா போட்டுன்னு விட்டது தப்பு தானே. இது எவ்வளவு பெரிய அபராதம். சாபராததயா. அப்படி போற ராதையை தடுத்து நிறுத்திருக்கணும். வாரிதா, தடுத்தாவது நிறுத்திருக்கணும். ஏன் இப்படி கோச்சின்னு போறாளே, அவளை ஏன் தடுத்து நிறுத்தல அப்படின்னா அவரே சொல்றார் அதிபயேனா. அவ கோச்சின்னு போகும்பொழுது அவளை ஃபேஸ் பண்ண பயப்படுறாராம் இவர்.
ஏன்னா நேற்றுக்கு தானே சொன்னேன், முந்தா நான் சொன்னேன், தீரோபி மகாபராக்கிரமசாலி தீரன். இந்த ராதை அப்படி ஒரு தடவை பார்த்து கண்ணை சொடுக்கினான்னா சப்த நாடியும் ஒடுங்கி போயிடுமா அவருக்கு. தீரோபி ராதா நயனாவபத்தா அதிபயேனா. ராதையிட்ட உள்ள பயமா. ஏன் இவருக்கு பயம்னா, தப்பு பண்ணினா தான் பயம் வரும். தப்பு பண்ணாட்டா என்ன பயம்? தப்பு பண்ணினேன்னு அவர் உண்மையை ஒத்துக்கிறார். நான் அபராதம் பண்ணிவிட்டேன், தப்பு பண்ணிவிட்டேன், அதனால ராதையை பார்த்து தடுத்து நிறுத்த எனக்கு பயமாக இருக்கு. அவள் ரொம்ப வருத்தப்பட்டுன்னு போயிட்டாளே, நாம் இப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டோமே, ராதை வருத்தப்பட முடியுமா விட்டுட்டோமே. ராதை கோச்சின்னு போனது கூட விஷயம் இல்லை, அவளுடைய மனசு தாப்பப்படுற மாதிரி நாம் பண்ணிவிட்டோமே. கிம் கரிஷ்யதி, இப்போ என்ன பண்ணுறாளோ, கிம் வதிஷ்யதி, இப்போ என்ன புலம்புறாளோ, என்ன செய்கிறாளோ, என்ன நம்மளை விட்டு பிரிஞ்சு அந்த ராதை எங்கே இருக்காளோ, எப்படி புலம்புறாளோ, தபிக்கிறாளோ. சாச்சிரம் விரகேன, நம்ம பிரிவு தாங்க முடியாமல் ராதை எவ்வளவு துடிக்கிறாளோ தெரியலையே. ராதை இல்லாமல் நமக்கு இத்தனை நாள் என்ன பிரயோஜனம்? கிம் தனேனா, கிம் தனேனா என்ன, 9 லட்சம் பசுக்களுக்கு அதிபதியா கோதனன் கிருஷ்ணன். பணம் இல்லை, கோதனம் பசுக்கள். 9 லட்சம் பசுக்களுக்கு அதிபதி. இத்தனை பசுக்களால என்ன பிரயோஜனம்? கிம் தனேனா, ஆயிரக்கணக்கான பசங்கள் பின்னாடி நிற்கிறான், கோப பசங்கள். கிம் தனேன ஜனேனா, அந்த ஒத்தரை இல்லாட்டா எத்தனை பேர் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்கிற. அங்க சத்யாயுதத்தில் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணின பொழுது ராமாவதார காலத்தில் எல்லாரும் அடிபட்டு கீழே விழுந்துட்டா. ஜாம்பவானும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் விபீஷணனும் மாத்திரம் அடிபட மாட்டான், அவருக்கு வரதானம். ஒரு அலாத்தம், ஒரு தீவட்டியை கையில் எடுத்துன்னு யார் யார் எந்தெந்த பரிஸ்திதியில் இருக்கான்னு பார்க்க போறார். ராமலட்சுமணாலாம் நிர்ஜீவனா கிடக்கா, நிர்ஜீவனா கிடக்கா ராமலட்சுமணா. ஒவ்வொரு உடம்பையா பிரட்டி 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 பார்க்குறான். விபீஷண சுவாமி ஜாம்பவானை பார்த்தார், ஜீவன் போற ஸ்திதியில் இருக்கார். யாருன்னு ஹீன ஸ்வரத்தில் கேட்டார். உடனே விபீஷண சுவாமி, நான் தான் விபீஷணன். ராமலட்சுமணால் சௌக்கியமான்னு கேட்கல, ஆஞ்சநேயன் சௌக்கியமா இருக்காரான்னு கேட்டார் ஜாம்பவான். உடனே விபீஷண சுவாமி கேட்கிறார், ஆரியபுத்ரா வதிக்கிரமிய கஸ்மாத் பிரிச்சசி மாருதி. ராமலட்சுமணால் எப்படி இருக்கான்னு கேட்காம நீங்க ஹனுமார கேட்கிறேன்னார். அதுக்கு ஜாம்பவான் சொல்றார், ஹனுமார் இல்லாமல் நாம 1,00,000 பேர் உயிரோடு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, நாம 1,00,000 பேர் குற்றுயிர் குலையிறா கடந்தாலும் ஹனுமார் ஒருத்தர் உயிரோடு இருந்தார்னா நம்மளை காப்பாற்றிடுவாருங்கிறார். அதனால தான் ஹனுமாரை கேட்டேன். இப்போ ஹனுமார் தான் காப்பாற்ற போறார். எத்தனை பேர் இருந்தா என்ன, எல்லாரும் அடிபட்டு கிடக்கும்பொழுது ஹனுமார் ஒருத்தர் தானே தேவைப்பட்டது. அதனால அந்த ஒத்தருக்கு அவ்வளோ கௌரவம் உண்டு. ஒத்தருக்குமா பாக்கி அத்தனை பேரும் நமக்கு உபயோகம் இல்லை, ஒத்தர் இருந்தா போரும்னு ஒரு வாக்குக்கு சொல்றது மாத்திரம் இல்லை. ராமாயணத்தில் ப்ரூவ் பண்றார் ஆஞ்சநேய சுவாமின்னு. இங்கே கிருஷ்ணாவதாரத்தில் அந்த ராதை ஒத்தர் தாங்கிறாவ, ராதை ஒத்தி தான். பாக்கி அவள் இல்லாமல் 1,00,000 கோபிகைகள் இருந்து என்ன பிரயோஜனம், பந்துக்கள் இருந்து என்ன பிரயோஜனம், இந்த பசங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? கிம் தனேன ஜனேனா கிம் மம பூஷணேனா சர்வாங்கே ஹரிச்சந்தனம் கண்டேஜ முக்தாவளி. எப்படியெல்லாம் கிருஷ்ணனை வர்ணிக்கிறார், சர்வாலங்கார பூஷிதனா. இத்தனையும் பார்த்து அனுபவிக்கிறதுக்கு ராதை இல்லாத போது இத்தனை அலங்காரமும் வேஸ்ட் தானே. இதை விட ஆச்சரியம், கிம் கிம் தனேன ஜனேன கிம் மம ஜீவிதேனா. கிருஷ்ணர் சொல்றா, நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? ராதை இல்லையே, நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்னா, ராதை இல்லாட்டா கிருஷ்ணாவதாரமே பிரயோஜனம் இல்லைங்கிற. நம்மள மாதிரி மனுஷனா இருந்தாதான் உயிர் போறது, ஜீவன் போறது, செத்து போறதெல்லாம். பகவானுக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு. ஜீவிதேனா என்ன அர்த்தம்னா, இந்த கிருஷ்ணாவதாரமே ராதை இல்லாட்டா பிரயோஜனமே இல்லைங்கிறார்.
किं धनेन जनेन किं मम जीवितेन गृहेण हरिहरिहता दरतया அப்படியே ஏகாந்தமா யமுனக்கரையில் ஒரு நிகுஞ்சத்தில் உட்கார்ந்து கொண்டு அப்படியே கண்ணை மூடுறாராம் பகவான். இப்படியே கண்களை முடின்னு என்ன பண்ணினார்னார், சிந்தையாமி ததானனம், அந்த ராதையினுடைய திருமுகத்தை தியானம் பண்ணிட்டு இருக்காரா. பக்தாள்லாம் தானே பகவானுடைய திருமுகத்தை தியானம் பண்றா. முகம் முகுந்தஸ்ய குடாலகாவிரதம், பகவானுடைய திருமுகத்தை முகபங்கஜம் மனசுமே விஜிரும்பதாம் அப்படிங்கிறார் கருணாமிர்தாச்சாரியாள். ஒவ்வொரு ஸ்லோகத்தில் ஒவ்வொன்றும் கண்ணு வரட்டும், காது கண்ணு வரட்டும், கடாட்டம் வரட்டும், புடிஞ்சிருப்பு வரட்டும், பல்லு வரட்டும், கேசம் வரட்டும், திருவடி வரட்டும், கை வரட்டும், குழல் வரட்டும், அதெல்லாம் என் ஹிருதயத்தில் வரட்டும்னு சொல்கிற கருணாமிர்தாச்சாரியாள் ஒரு ஸ்லோகத்தில் முகபங்கஜம் மனசிமே விஜிரும்பதாம், அந்த கிருஷ்ணனுடைய திருமுக தாமரை என்னுடைய மனசுல பிரகாசிக்கட்டும்ங்கிறார். எல்லாரும் பகவானுடைய இந்த திருமுகத்தை தானே தியானம் பண்றோம். இங்க என்ன ஆச்சரியம்னா, இந்த பகவான் கிருஷ்ணன் யமுனக்கரையில் உட்கார்ந்து கொண்டு நிகுஞ்சத்தில் உட்கார்ந்துண்டு சிந்தையாமி ததானனோ, அது எப்படி இருக்கு அப்படின்னார், குட்டில புருகோப ஹரேனா, அப்படியே கோபத்தோட, இந்த கோபத்தினால இந்த புருவம் ஒரு ஆர்டரா அழகா இல்லாமல் குறுக்கி நடுக்கி இந்த ரோமங்கள்லாம் போயிருக்கான். அது அங்கங்க நீட்டிட்டு இருக்கு. குட்டில புரு கோப பரே, வளைஞ்சிருக்கிற புருவம் ஆர்டரா இல்லாமல் கோபத்தில் கலைஞ்சிருக்கு. அது எது போல இருக்குன்னு கிருஷ்ணன் எப்படி தியானம் பண்றாரு தெரியுமோ, இந்த மலர்ந்த தாமரையில் இருக்கிற அந்த தேனை சாப்பிட்றதுக்கு நிறைய வண்டுகள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து அங்கங்கே ஒரு ஆர்டராக உட்காருமா தேனை குடிச்சுட்டு. இந்த தேனை சாப்பிட்டுட்டு தாமரை மேலேயே அந்த வண்டுகள்லாம் வரிசையாக உட்கார்ந்து இருக்கிறது போல ராதையினுடைய முகம் தாமரை மாதிரி இருக்கு, அந்த புருவம் கலைஞ்சிருக்கிறது வண்டு மாதிரி இருக்கிற மாதிரி கிருஷ்ணன் அவ முகத்தை தியானம் பண்றான். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.